மாணவர்களின் எண்ணிக்கை முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு என்பதை தேவவாக்காக கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அந்த தொடக்கம் இன்று வரை சாதி சமய பிரதேச வேறுபாடின்றி கல்வியில் திறமை காட்டுகின்ற ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எமது நிறுவனத்தினால் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்விலும் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த 69 மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட உள்ளனர். இவர்களுடன் கல்வி அபிவிருத்தி சங்க பராமரிப்பில் இருந்து தேசிய உயர் தொழில்நுட்ப கல்லூரியிலும் மற்றும் மாவட்டத்தில் மலை மாதிரி உயர்ந்து வாழ வேணும், இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேணும், இந்த மாவட்டத்தினுடைய பெயரை தழுவிய வரையிலே உலகளாவிய வரையிலே பறைசாற்ற வேண்டும் என்று நிறைவேற வேண்டி எனது இந்த குறிப்பை சுபா அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லியாவது அதை நண்பர் அவர்களுக்கு இமெயில் அனுப்பினேன். இப்படி ஒரு நிறுவனம் இருக்கின்றது, 25வது வருடம் நடக்குகின்றது, உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால், ஏன்னா நானும் வெளிநாட்டில் இருந்தால் அங்கே என்ன எனக்கு தெரியும், ஃப்ரீயாக இருந்தால் இதை நீங்கள் சீரியஸாக திங்க் பண்ணதாக இருந்தால் எனக்கு ஒரு மாற்றி இமெயிலை போடுங்கள். இதுவரையிலே மாற்றி இமெயில் வரவில்லை. நான் அவர்களை குரல் கூறவில்லை என்றால் அவர்கள் இன்வைட் பண்ண அவங்க டைம் 2 மந்த்க்கு முன்னாடி அவங்க டைம் கரெக்ட் ஆகிடும். வேறு ஒரு இதில் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இதுவரை இன்னொரு அவ்வாறான நபர்களை உருவாக்க போன்றோமா, மாறாக இவ்வாறான நிறுவனங்களை நாங்கள் வளர்த்து ஒரு பெரிய பார்வையை நாங்கள் சித்தரிக்க போகின்றோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து இதற்குரிய அடித்தளத்தை தேவசிங்கம் ஐயா அவர்கள் விட வேண்டும். இதற்குள் என்னால் நான் முடிந்த உதவிகளை செய்வேன். இதற்கு பொருத்தமானவர் திரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கல்வித்துறைக்கு ஆர்வமானவர். இவரை கொண்டு நாங்கள் ஒரு சட்ட வரைவை பாராளுமன்றத்தில் நிறைய தனிநபர் சட்டமாக கொண்டு வரலாம். இன்னைக்கு ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கின்றார். அடுத்த கட்டம் கல்விக்குள்ள பயன்படுத்துவதை கொண்டு வர போகிறார். கிட்டத்தட்ட 50 விதமான வேலைகள் முடிவடைந்து உள்ளது. கொண்டு வந்தால் பல மாணவர்கள் கல்விக்குள்ளத்துக்குள்ளாக வெளியேறுவார்கள். விஜயகுமார் டாக்டர் விஜயகுமார் இந்தியாவில் எடுத்த இன்னும் 100-150 மாணவர்கள் வருடாந்த வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் உணர்வு ரீதியான அரசியலும் பேச்சுக்களும் சிறிது காலத்தை அன்றைக்குமே ஒட்டுமொத்த சமுதாயத்தை வளர்ப்பதற்கு இன்னும் நாங்கள் பின்னோக்கி இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. தலைவராக இருந்தால் நான் சில விடயங்களை நெருக்கமாக பழகியது உண்டு. ஆனால் அவரை மட்டும் மறந்துவிடக் கூடாது. அமரர் நல்லையா மாஸ்டர் அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கலாச்சாரத்தை கொண்டு வந்தார். கல்விகளுக்கு எவ்வளவு செய்தார். நாங்கள் அவர்களை அபிவிருத்தி செய்தவர்களை எங்களுக்கு, எங்களது மாவட்டத்திற்கு, எங்களது பிரதேசத்திற்கு, எங்களது இனத்திற்கு, மக்களுக்கு நன்மை செய்தவர்களை நாங்கள் என்றுமே மறந்துவிடக் கூடாது. கட்சி வேதங்களுக்கு அப்பால் சந்திரகாந்தன் பிள்ளையார் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மிக பிரமாண்டமான வாசியசாலையை கட்டத் தொடங்கினார். அது குறையில் இருக்கின்றது. நான் தனியார் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கின்றேன் கிழக்கு மாகாண சபையிலே. அதை முடிப்பதற்கு இன்னும் 167 பில்லியன் தேவை. அரசாங்க அதிபருடன் கதைக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட் ஒன்று தயாரித்தேன். வெளிநாட்டு தூதரகங்களுக்கு கொடுத்தேன், இந்திய தூதரகத்திற்கு கொடுத்தேன். இந்த கட்டடத்தை முடித்து தர வேண்டும் என்று துரதிருஷ்டவசமாக கண்டினியூஷன் தொடர் வேலைகளுக்கு தாங்கள் பணம் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பின்புதான் கிழக்கு மாகாண சபையை தனிநபர் பிரிவினையாக கொண்டு வந்திருக்கின்றேன். 1 வருடத்தில் அல்ல 2 வருடத்திலாவது இந்த வாசியசாலை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நல்ல விஷயம் செய்தவர் இவர்களையும் நாங்கள் பாராட்டத்தான். கட்சி பேதங்களுக்கு அப்பால் கட்சி என்பது, அரசியல் என்பது தேர்தல் வரும்போது, தேர்தலில் வந்து மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் மாறிவிட்டோமானால் எங்களுக்கு ஆதரவு அளித்த மக்களுக்கு மாத்திரம், எங்களுக்கு பின்னால் திரிந்தவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் உதவி செய்வதில்லை. அது அல்ல அரசியல். என்னை பொறுத்தமட்டில் அது அல்ல அரசியல். நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதியாகிவிட்டால் சகலருக்குமே, மாவட்டத்தில் உள்ள சகலருக்கும் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் தான் என்பதுதான் எனது கொள்கை. அந்த ரீதியிலே தான் நான் சேவையாற்றிக் கொண்டு வருகின்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், எங்களது
போராட்டம் கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம் அகிம்சை ரீதியாக, ஆயுத ரீதியாக, தற்போது ராஜதந்திர ரீதியாக இதற்காக எங்களது பிரதேசம் தனிமையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், எங்களது மக்களுக்கு மறக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும், வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு பூரண அதிகார பரவலாக்கலுடன் ஒரு சுயாட்சி எங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதனூடாக எங்களது காணிகள் வரையறை செய்யப்பட வேண்டும், பாதுகாப்பு நாங்களே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது மாதிரி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் கூறிக்கொண்டு போகலாம். ஏன் இன்று கூட பின்தள்ளப்பட்ட பிரதேசம் கல்வி திணைக்களத்தினால் கஷ்ட பிரதேசமாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதேசங்களிலே ஆசிரியர் தட்டுப்பாடு இருக்கின்றது. சில பாடசாலைகள் கணித விஞ்ஞான ஆசிரியர்களை கண்ட பாடசாலைகளே இல்லாத பாடசாலைகள் இருக்கின்றன. கடந்த 15-20 வருடங்களாக இந்த பாடம் கணித விஞ்ஞான ஆங்கில பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலைகளை இருக்கின்றது. சில தேசிய பாடசாலைகளை நகரத்திற்குள் எடுத்துக்கொண்டால், நான் பெயர் குறிப்பிடவில்லை, 4 ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் தேவையான ஒரு தேசிய பாடசாலையில் இன்று 11 ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் படுவாங்கரை பிரதேசம் என்று கூறப்படும் எத்தனையோ பாடசாலைகளில் வருட கணக்கில் ஆங்கில ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கின்றீர்கள், பாராட்டத்தக்கது. ஆனால் கல்வி அதிகாரம் மாகாண சபைக்கு உட்பட்டு இருந்தாலும் 2 வேறான அதிகாரமாக அது இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தினாலே ஆட்சி செய்யப்படுகின்ற தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள். மாகாண பாடசாலைகள் என்று ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தளவாடங்கள் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை, கட்டிட வசதிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. அது மத்திய அரசாங்கத்திலிருந்து மாகாண சபைக்குள்ளால் அந்த இப்போது வந்திருக்கின்றது சிறந்த பாடசாலை, அன்னைய பாடசாலை, அதற்காக சில கட்டிடங்கள் வருகின்றன. இந்த அதிகாரங்கள் எல்லாம் பரவலாக்கப்பட வேண்டும். காணி அதிகாரங்கள் எங்களுக்கு முழுமையாக பெறப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்களது பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சுகாதார அமைச்சின் செயலாளர் இருக்கின்றார். கல்விக்கு அடுத்ததாக எமது மக்கள் ஏற்றுவது சுகாதாரத்திற்காக. நகர்ப்புறங்களில் இளவாங்கரை பிரதேசம் பிரதான வீதியை மண்டியுள்ள மக்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியிலே தங்களுக்கு சேவை கிடைக்கவில்லை என்றால் தனியார் ஆஸ்பத்திரிகளை நாடி அவர்களுக்கான சிகிச்சைகளை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றார்கள். ஆனால் படுவாங்கரை பிரதேசத்தை பொறுத்தமட்டில் அந்த நிலைமை இல்லை. ஆனால் அந்த பிரதேசங்களில் ஆஸ்பத்திரிகள் கூடுதலாகவும் இல்லை, இருக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கு கூட வைத்தியர்கள் இல்லை, நர்ஸ்மார் இல்லை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே, கிழக்கு மாகாணத்திலே 2 நர்சிங் ஸ்கூல் இருக்கின்றது. மட்டக்களப்பில் ஒன்று, அம்பாறையில் ஒன்று. நாங்கள் இங்கே உருவாக்குகின்றோம் நர்ஸ்மாரை. ஆனால் அந்த நர்ஸ்மாரை மத்திய அரசாங்கம் எடுத்து எங்களுக்கு பகிர்ந்து தருகின்றார். அந்த நிலை மாற வேண்டும். வைத்தியர்களை எடுத்துக்கொண்டால் வைத்தியர்கள் இருக்கின்றார், அவர்களுக்கென்று ஒரு யூனியன் இருக்கின்றது. அமைச்சின் செயலாளரோ அமைச்சரோ அரசியல் ரீதியாக விரும்பிய ஆஸ்பத்திரிக்கு அவர்களை அனுப்ப முடியாத நிலை இருக்கின்றது. துரதிஷ்டவசம், ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் பரவலாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நான் அரசியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர வேற எவராலும் இந்த அதிகார பரவலாக்கலிலே உறுதியாக இருந்து எமது மக்களுக்கு ஒரு நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் கூறி உங்களுக்கு வாய் வார்த்தையால் இல்லை.